ஃபீனிக்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஃபீனிக்ஸ் விஜய் சேதுபதியோட பையனான சூர்யா சேதுபதி நடிச்சிருக்காரு. படத்தோட டைரக்டர் ஸ்டன் மாஸ்டர் அனல் அரசு அப்படிங்கிறதுனாலயோ என்னவோ, அவரோட முதல் படம் அப்படிங்கிறதுனாலயோ என்னவோ, படம் ஃபுல்லாக வெறும் வன்முறை, சண்டை சண்டை சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதை பார்த்தாலும் சண்டை. நம்ம ஜிகர் தண்டா அந்த மாதிரி மூவில எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வெறித்தனமான ஒரு கத்தி ரத்தம் அந்த மாதிரி ஒரு கதை வேணும்னா அந்த மாதிரி ஒரு கதை. இந்த கதையை யார்கிட்ட கொண்டே கொடுக்கறதுன்னு தெரியாம நம்ம சூர்யா சேதுபதிட்ட கொண்டே கொடுத்தாரு. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா தென்சென்னையில் நடக்கிற பாக்ஸிங் பத்தின ஒரு கதை தான். இப்ப ஆளுங்கட்சியில எம்எல்ஏ இருக்க ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ஒரு டோர்னமெண்ட் நடத்துறாரு. அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு துறைமுகத்துல வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிறது ஒன்லைன் ஸ்டோரி. நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்து கலந்துக்கிறாரு. அவர் வந்து அதுல ஜெயிக்கவும் செஞ்சிடறாரு. அவர் கடைசியா யாரை ஜெயிக்கிறாருன்னா அந்த எம்எல்ஏவோட பையனையே அடிச்சு ஜெயிச்சிடறாரு. இதை தாங்கிக்க முடியாத எம்எல்ஏ குரூப் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனை கொண்டுடுறாங்க. அவங்க அண்ணனை கொன்னோன்னே அதுக்காக நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்குறாரு. எப்ப பழி வாங்குறாரு, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அண்ணனை கொண்டு அண்ணனோட சாவு வருவதுக்கு அந்த எம்எல்ஏ அவங்க குரூப் எல்லாம் வந்து பார்த்து மாலை போட வரும்போது இவர் போய் அறுவாள் எடுத்து போய் வெட்டி கொண்டுறாரு. அங்க இருந்து கதை ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஆரம்பிக்கிற சண்டை, படம் ஃபுல்லா சண்டை சண்டை சண்டை. ஜெயிலுக்குள்ள யார் வந்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, கோர்ட் வாசல்ல சண்டை, எதுல வந்தாலும் சண்டை. இதுல எல்லாம் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட் வாசல்ல அவ்வளவு சண்டை போடுறாங்க, சேர் எல்லாத்தையும் எடுத்து உடைக்கிறாங்க. ரெண்டு போலீஸ்காரங்க தான் இருக்காங்க, லாஜிக் மிஸ்டேக். அதே மாதிரி ஜெயிலருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, ஜெயில அத்தனை பேர் வந்து அத்தனை கொலைக்காரங்க இருக்கிறப்பையும் இவன் ஒரு ஒத்தனை மட்டும்தான் டார்கெட் பண்ணி ஹீரோவை மத்தி கொலை பண்றதுக்கு அத்தனை குரூப் வருது. அங்கேயும் போலீஸ்காரங்க 2 பேர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விதிமீறல்கள் இருக்கு. சூர்யா சேதுபதி படத்துல ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு, உண்மையாலுமே நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கதை, வெறும் ஆக்ஷன் சண்டை வன்முறை. இந்த காலத்துல இப்போ உள்ள நடைமுறைக்கு இந்த ஒரு கதை தேவையா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹீரோ நீ தான் ஆனா அவர் ஹீரோ மாதிரி அப்படிங்கிற மாதிரி சேதுபதியை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன்னு சொல்லிட்டு அவருக்கு அண்ணனா காமிக்கிறவருக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல அவருக்கு டூ இட் என்ன ரொமான்ஸ் என்ன ஏகப்பட்ட விஷயங்கள். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆக்ஷன் சண்டை டயலாக், இது மட்டும்தான். படம் ஒன்லைன்ல சொல்லணும்னா குத்து சண்டையை மையமா வச்சு நடக்கிற கதை, நார்மல் தென் சென்னையில நடக்கிற ஒரு போட்டி, அந்த போட்டியில வந்து நடக்கிற கொலை, அதுக்காக இவர் எப்படி பழி வாங்குறாரு, ரிவெஞ்ச் பண்றாரு அப்படிங்கிற ஒன்லைன் ஸ்டோரி தான். படம் ஃபுல்லா வன்முறை. விஜய் சேதுபதியோட பையன் அப்படிங்கிறதுக்காக வேணா நம்ம போய் பார்க்கலாமே தவிர இந்த படத்துல இந்த கதையில அவர் செட் ஆகல. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, பட் கதை நல்லா இல்ல. அதுக்காகவே நம்ம போய் படத்தை ஒரு தடவை வேணா போய் பார்க்கலாம், அவருக்காக போய் பார்க்கலாமே தவிர மற்றபடி படத்துல ஒண்ணுமே கிடையாது. நன்றி.